விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற மகாநதி சீரியல் ரசிகர்களுக்கு பயங்கரமான ஒரு ஃபேவரட் இல்லையா? இந்த சீரியலை வந்து ரொம்பவே மிஸ் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லோருமே அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த ஒரு சீரியலில் நம்ம விஜய்க்கு தாத்தாவாக நடித்தவர் தான் கிட்டார் மணிகண்டன். ஸோ அந்த சோமு தாத்தாவை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். விஜய் அண்டு தாத்தாவுடைய பாண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். அதை விட காவேரி அண்டு தாத்தாவுடைய பாண்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஒரு சீரியலில் ஹார்ட் டச்சிங் மொமெண்ட்னா நீங்கள் எதை வந்து சொல்லுவீங்க அப்படின்னு வந்து கேட்டதற்கு அவர் வந்துட்டு டக்குன்னு என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜயும் காவேரியும் அக்ரிமெண்ட் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் காவேரியோடைய வீட்டுக்கு வந்து தெரிஞ்ச உடனே காவேரியை வந்து பிரித்து கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ வந்துட்டு விஜயும் காவேரியும் அந்த மனசுக்குள்ளேயே வந்து அவங்களுடைய காதலை வச்சுருப்பாங்க. வெளியில் அவ்வளோவா வந்து காமிச்சிருந்துருக்க மாட்டாங்க. ஸோ காவேரி போனதுக்கப்புறம் விஜய் வந்து மொட்டை மாடியில் உட்காந்து ரொம்பவே உடஞ்சி அழுந்துட்டுருப்பார். நான் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணிகிட்ருப்பேன். அப்போ விஜய் டக்குன்னு என்னுடைய மடியில் வந்து படுத்து அழுவார். ஒரு சின்ன குழந்தை போல் வந்து அழுவார். எனக்கு வந்துட்டு பேர பசங்கள்லாம் இருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு 10 இயர்ஸ் ஒரு கிராண்ட் டாட்டர் இருக்கா. டக்குன்னு விஜய் வந்து என்னுடைய மடியில் வந்து படுத்து அழக்குள்ள எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்தது. உடனே நானுமே வந்து நல்லா அழ ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவருடைய நெத்தியில் வந்துட்டு நான் முத்தம் கொடுக்குற மாதிரியான ஒரு சீன், அதை வந்து டக்குன்னு டேரக்டர் வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. சூப்பராக பண்ணியிருக்கேன். என்றைக்குமே பாராட்டாத டேரக்டர் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் சீனுக்கு என்னை வந்து ரொம்பவே பாராட்டினார். ஸோ அந்த ஒரு மொமெண்ட் வந்து எனக்கு ஹார்ட் டச்சிங் சீன் இந்த ஒரு மகாநதி சீரியலில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த சீரியலில் ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு சீன்னா எது அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து சொல்லுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க.